வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் உங்கள் ஜோதிடர் எடப்பாடி கும்பம் சக்திவேல். நம்ம தொடர்ந்து குரு பயிற்சி பலன்கள் பார்த்துட்டு இருக்கோம். இதுல அதன் வரிசையாக இப்ப மிதுன லக்கணத்திற்கான குரு பயிற்சி பலன்கள். மிதுன லக்கணத்திற்கு குரு யார் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அவரு இந்த லக்கணத்திற்கு எப்படிப்பட்டவர் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம கேரக்டரை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஏன்னா வர்றவங்க எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா அவங்களுக்கு தகுந்த மாதிரி நம்மள கொஞ்சம் மாத்திக்கிறதுக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் ஆகி இருக்கும் இல்லையா? அப்ப இந்த மிதுன லக்கணத்திற்கு இந்த குரு யார்? இப்ப மனைவி, நண்பர்கள், பிசினஸ் பார்ட்னர், இரண்டாவது குழந்தை, மாமியார் என கிட்டத்தட்ட ஒரு 5-6 உறவு முறைகளை கொடுக்கக்கூடிய கிரகம் அப்படின்னா நம்மளுக்கு குரு பகவானை சொல்லலாம். அப்படிப்பட்ட குரு பகவான் லக்கணத்துல அமர்றது ஒரு பிளஸ் பாயிண்ட். குறிப்பா மிதுன லக்கணம் அப்படின்னாவே ஒரு டர்னிங் பாயிண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு லக்கணம். ரெண்டாவது உங்க வாழ்க்கையில ஒரு கோல்டன் கீ தரக்கூடிய குரு பயிற்சியாக இது இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை. அதற்கான விளக்கமும் நான் இதுல சொல்றேன், தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் குரு அமர்ந்து பார்க்கிற பாவகங்கள் இதுல கூடுதல் சிறப்பு. எப்படின்னா 5ஆம் இடத்தை குரு பார்ப்பாங்க, 7ஆம் இடத்தை குரு பார்ப்பாங்க, 9ஆம் இடத்தையும் குரு பார்வை இருக்கும். அப்ப நேரடியா 5, 7, 9 இந்த சுப ஆதிபத்தியம் பெற்ற வீடுகளை பார்ப்பது கூடுதல் சிறப்பு. அப்ப மிதுன லக்கணத்திற்கு இதுவரை பூர்வீகத்தில் இருந்து வந்த பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ளார இருந்த பிரச்சனை, தந்தை மகனுக்குள்ளார இருந்த பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமா தீரக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பகவான் உண்டு பண்ணி தர போறாங்க. ரெண்டாவது கூடுதல் பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு புதுசா ஒரு தொழிலை தொடங்கக்கூடிய ஒரு உத்வேகம், ஒரு தொழிலுக்கான ஒரு வழிகாட்டுதல் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. ஒரு புதுசா ஒரு நபர் உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த குரு பயிற்சி உருவாக்கி தரும். இல்ல அடிஷனல் பிளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சனி 10ஆம் இடத்துக்கு போறது உங்களுக்கு இன்னும் கூடுதல் சிறப்பு. ஏன்னா 10ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவான் தொழில்ல ஒரு விருத்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு, தொழில்ல அதிகம் ஈடுபடக்கூடிய ஒரு கான்பிடண்டா ஈடுபடக்கூடிய ஒரு வாய்ப்பை அந்த சனி பகவான் தருவாங்க. கூடுதல் பிளஸ் லக்கணத்துல 10ஆம் அதிபதியான குரு லக்கணத்துல அமர்வது இன்னும் நம்மளுக்கு கொஞ்சம் பலம் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. இது வரைக்கும் நம்மளுக்கு யாருமே ஒரு சப்போர்ட் பண்ணல, ஒரு பிசினஸுக்கு நம்மளுக்கு யாருமே சப்போர்ட் பண்ணல, இல்ல மனைவியினுடைய சப்போர்ட் கிடைக்கல, இல்ல குழந்தையினுடைய சப்போர்ட் கிடைக்கல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு கூடுதல் சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும். அதுல 5ஆம் இடத்தை பாக்குறதுங்கிறது குழந்தை இது வரைக்கும் திருமணமாகி குழந்தை இல்லாத இருந்த நபர்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. பூர்வீகத்துல இது வரைக்கும் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்றதுக்கான ஒரு வாய்ப்பு. குலதெய்வ கோவிலுக்கு பூஜை புனஸ்காரங்கள் பண்ணணும், இல்ல குலதெய்வ கோவில்ல நம்மளுக்கு ஒரு மதிப்பு மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பும், குழந்தைகளால உங்களுக்கு ஒரு பெரிய ஆதாயமும் ஒரு மதிப்பு மரியாதையும் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, குழந்தைகளால சந்தோஷப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த குரு பயிற்சி இருக்கும். அதே போல குரு நேரடியா 7ஆம் பாவகத்தை பார்ப்பது இதுவரைக்கும் திருமணத்திற்காக காத்திருந்த மிதுன லக்கண நண்பர்களுக்கு ஒரு நேரடி சிறப்பு. என்ன அப்படின்னா, குரு பலனும் சேர்ந்து வருது. அதாவது உங்களுக்கு நடக்கிற திசாபுத்திகள் சப்போர்ட் பண்ணணும், வயது கரெக்டான திருமணத்திற்கான வயது இருக்கணும், குருபலம் என்பது அடிஷ்னலா ஒரு சப்போர்ட். ஸோ இப்ப மூணு விஷயமும் ஒன்னா வர்றப்ப உங்களுக்கு திருமணத்திற்கான வாய்ப்பு மிக பிரகாசமாக கிடைக்க போகும். சில நபர்களுக்கு 2வது குழந்தைகள் பிறக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு. ஏன்னா 5, 7 ரெண்டையும் குரு பார்க்கறதுனால 2வது குழந்தை பிறப்பு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் பிரகாசமா இருக்கும். ஏன்னா இதுல 5, 7, 9 இந்த 3 பாவகமே குழந்தை, 2வது குழந்தை, தந்தையாகக்கூடிய யோகம். ஸோ இப்போ இந்த 3 காம்பினேஷனும் ஒரே கிரகம் தரதுனால இது வரைக்கும் குழந்தை லேட்டு அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. 99% மிதுன லக்கணத்துல பிறந்து குழந்தை இல்லை அப்படின்னு சொல்றவங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. ஏன் அப்படின்னா மிதுன லக்கணம் ஒரு சந்ததி விருத்தி ஆகக்கூடிய ஒரு லக்கணம். குழந்தை இல்லாதவங்க மிதுன லக்கண வீட்டுல தங்கி போனாவே ஒரு பெரிய ஒரு வாய்ப்பும் அவங்களுக்கான ஒரு சந்தர்ப்பமும் கிடைக்கும். சமீபமா ஒரு அனுபவம். பக்கத்துல ஒரு காய்கறி வாங்கறதுக்காக ஒரு காய்கறி கடைக்கு போயிருந்தேன். அந்த அம்மா பயங்கர புலம்பல். எங்க வீட்டுல ஒரு பூனை குட்டி போட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கு, குருவி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கு, டெய்லி அது சத்தம் போட்டுட்டு இப்படி இருக்கு, அது என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்ட்டு ரொம்ப புலங்களா இருந்துச்சு. நான் சிம்பிளா ஒண்ணே விட்டேன், உங்க வீட்டுல யாருமே மிதுன ராசி மிதுன லக்னம் அப்படின்னு கேட்டேன். நானே மிதுன ராசி தாங்க, மிதுன ராசி திருவாதிரை நட்சத்திரம், என் பையன் மிதுன லக்கணம் அப்படின்னா. உங்க வீட்டுல தான் தேடி வரேன், எப்படி இப்படி சொன்னீங்க அப்படின்னு கேட்கறப்ப, மிதுன ராசி மிதுன லக்கணம் இயற்கையாவே உங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல பூனை, குருவிகள், அடுத்த வீட்டு உயிரினங்கள், அந்த சின்ன சின்ன குளவிகள் இந்த மாதிரி உங்க வீட்டுல தங்கி அதனுடைய சன்னதிகளை விருத்தி பண்ணிக்கிட்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்பு பிரபஞ்சம் உங்களுக்கு கொடுத்துருக்குது.
அதனால மேக்சிமம் அது அப்படி வர்றப்ப நீங்க அத டிஸ்டர்ப் பண்ணாம இருந்துட்டா போதும். தொந்தரவா இருக்கும் பட்சத்துல ஆரம்பத்திலேயே அத சரி பண்ணிக்கணும். அது பாதி வரைக்கும் வந்ததுக்கு பின்னாடி இந்த ஒரு குருவிகள் கூடு கட்டுது அப்படின்னா, முட்டையிட்டதுக்கு பின்பு அத எடுத்துறக்கூடாது. அது குஞ்சு பொரிச்சு போக வரைக்கும் அத எடுக்கக்கூடாது. இது மாரி நாம அதுக்கு இடம் குடுத்து, அந்த சன்னதி விருத்தியானதுக்கு பிறகு நீங்க அத அப்புறப்படுத்திக்கலாம். சரிங்களா? ஏன்னா அது மத்த லக்கணத்த விட உங்க இந்த மிதுன லக்கணத்துக்கு தான் இந்த பிரபஞ்சம் அப்படி ஒரு வாய்ப்ப குடுத்திருக்குது. அதனால குழந்தை இல்ல அப்படிங்கிற ஒரு பிரச்சனை மிதுன லக்கணத்துக்கு இருக்காது. குழந்தை பாக்கியம் அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா, கன்ஃபார்மா இந்த புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டாகும். அதே மாதிரி திருமணத்துக்கான ஒரு பிரகாசமான ஒரு வாய்ப்பு, தந்தையாகக்கூடிய யோகம், அல்லது அப்பாவே உங்களுக்கு தொழில் அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பையும் இந்த குரு பயிற்சியானது தரும். சில பேர் அப்பாவால இந்த தொழிலை பண்ண முடியல, அந்த தொழிலை நம்ம ஹேண்ட் ஓவர் பண்ணி நம்ம தொழிலை பிசினஸ் நம்ம எடுத்து நடத்தலாம் அப்படின்னா தாராளமா அதை பண்ணலாம். அதுக்கான வாய்ப்புகள் அருமையா இருக்கு. மேலும் இதுல கவனமா இருக்க வேண்டிய மிதுன லக்னம் அப்படின்னா, ஆல்ரெடி உங்க ஜாதகத்துல சனி திசையோ அல்லது குரு திசையோ நடக்கிறவங்க கொஞ்சம் கூடுதல் கவனமா இருக்கணும். ஏன் அப்படின்னா 10ஆம் அதிபதி லக்கணத்துல இருந்து 10ஆம் இடத்துல கர்மஸ்தானத்துல சனி வந்து அமர்வது, இந்த மாதிரி திசாபுத்திகள் 10ஆம் அதிபதி திசையோ 8ஆம் அதிபதி திசையோ நடக்குது அப்படின்னா அது கர்மம் பண்ணக்கூடிய யோகத்தை உண்டு பண்ணி விட்டுரும். இது ஒண்ணுதான் இந்த குரு பயிற்சியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸ் பாயிண்ட். மற்றபடி ஓவரால் உங்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியானது பிரகாசமான ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணி தரும். ஒரு கோல்டன் கீ கிடைக்கும். கெட்டியா பிடிச்சிக்கிங்க. வாழ்க்கையில முன்னேறதுக்கு ஒரு படிக்கட்டா இது இருக்கும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.